நம்ம சின்ன சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிக அற்புதமான உறவு, ஒரு புனிதமான உறவு அப்படின்னு எதுன்னு பார்த்துட்டோம்னா கணவன் மனைவி உறவு. இன்னைக்கு முன்னோரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. நல்ல கருத்துக்கள் நிறையா சொல்லுவாங்க. அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிற நிறைய ஒரு கட்டுக்கோப்பாக வளர்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஓட்டத்தில் இருக்கோம். அதனால என்னமோ தெரியல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு முறையானது நிறைய இடங்கள்ல இப்போ நான் பேசக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட எல்லாரும் சொல்ற ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி என்னதான் இந்த உறவுல இருக்கு, அப்படி என்னதான் கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கு, ஏன் இந்த பிரச்சனை வருது, எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும். ஒருத்தர் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு பயனுள்ளாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இனி அடுத்தடுத்து ஒரு புது புது வாழ்க்கைக்கு என்ன தேவையான கருத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற தலைப்பு, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனை வரக்கூடிய ஒன்று, கணவன் மனைவி உறவு. எப்படியெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு எடை போடுறாங்கல்ல, தராசை போல இருக்கணும். ஒன்று இப்படி ஒரேடியாவும் ஏறிடவும் கூடாது, இல்லை ஒரேடியாக இறங்கிடவும் கூடாது. இப்படி சரி சமமாக வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி நிற்கணும். அப்படின்னா தான் அந்த எடைக்கு, அதாவது தராசுக்கு அழகு. அதுபோலத்தான் ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒன்று அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிடுறாங்க, இல்லை அளவுக்கு அதிகமாக வெறுத்துடுறாங்க. ஸோ எப்போவுமே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். அதாவது அந்த தராசை போல. இப்போ ஒவ்வொரு கணவன் மனைவி எடுத்துக்காங்களே, இப்போ ஒரு சிலர் கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. ஆனால் அதே திரும்பி திரும்பி பேசுறதுனால என்ன வந்துட போது, பலன் எதுவுமே கிடைக்காது. வீணா அந்த பிரச்சனைக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே இவங்க இப்படித்தான், கணவன் இப்படித்தான், மனைவி இப்படித்தான் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ நம்ம திரும்பி திரும்பி பேசுறதுனால என்ன வந்துட போகுது, மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் ஆரம்பமாகுமே ஒழிய அதுக்கான முடிவு எப்பவுமே வராது. இப்போ எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உண்டு. எத்தனை பேர் போட்டியில் கலந்துக்கிட்டாலும் ஒருத்தர் மட்டும்தான் கண்டிப்பாக போட்டியில் ஜெயிக்க முடியும். அதுபோல் ஒரு கணவன் மனைவி உறவில் போட்டி வரும். ஆனால் அந்த போட்டி ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை துணைக்காக அந்த வெற்றியை
விட்டு கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா நமது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அப்புறம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நேற்று நீ அப்படி பண்ணின, ஒரு கணவன் மனைவியையோ இல்லை மனைவி கணவனையோ, நீ நேற்று இப்படி பண்ண, அன்னைக்கு போன வாரம் இப்படி பண்ணின, போன மாதம் இப்படி பண்ணின, போன வருஷம் இப்படி பண்ணின, இது எல்லாத்துக்கும் மேலே 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை சொன்ன பாரு, அப்பவே என் மனசு நொறுங்கிருச்சு அப்படின்னு இப்போ பழைய கதைகளை திரும்பி திரும்பி பேசி பேசி மேற்கொண்டு வெறுப்புகள் தான் உருவாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே வாழ்க்கையில் கடந்த காலத்தை பற்றி பேசவே கூடாது. அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி குடும்பத்தாரையோ அல்லது மனைவி கணவன் குடும்பத்தாரையோ இழுத்து பேசக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கணுமே தவிர அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உள்ளே இழுத்து பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப நம்ம கண்டிப்பாக இந்த வழிமுறையை பின்பற்றணும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், ஒரு தவறு நடக்கலாம். ஆனால் அந்த தவறு எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த தவறை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர, இது ஓ மேல பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவர் மேலேயும் சொல்றது ஏற்றுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனை, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வில் நம்ம ஈடுபடணும். இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க, ஆனால் மனைவிகிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க, ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பாங்க, ஒரு ஃபைட் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ஏதோ ஒன்று பார்ப்பாங்க, இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சோசியல் மீடியா ஏதோ ஒரு சைடு போட்டு பக்கத்தில் மனைவி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேலே கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராகுலரில் கவனம் செலுத்தினாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும். அதுபோலத்தான் மனைவியும், ஒரு கணவர் பக்கத்தில் இருக்காருன்னா ஒரு கணவர்கிட்ட பேசலாம், ஒரு நேரத்தை செலவு பண்ணலாம். அதை விட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சீரியல் பார்க்க போகிறது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது, அவங்க பாட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இப்படி மாதிரி செலவு பண்ணால் அங்கே ஒரு பிரச்சனை தான் உருவாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கான உரிமை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு கணவன் மனைவி என்னோட கட்டுக்குள்ள வரணும், மனைவி என்ன சொல்ல நினைப்பாங்க, கணவன் என்னோட கட்டுக்குள்ள வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சிகள்லாம் அந்த மாதிரி தான் சித்தரித்து கொண்டு போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் அழகாக அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு மாமியார்னா இப்படித்தான், ஒரு மருமகன்னா இப்படித்தான், ஒரு மருமகன்னா இப்படித்தான், ஒரு அண்ணினா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்களை இவங்க மறந்திருந்தாலும் அதை எடுத்து காட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை அப்படியே மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிறோம். அதில் எது நல்ல விஷயமோ அதை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு மீதியெல்லாம் வெளிப்படுத்திட்டோம்னா அது ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் நம்ம எல்லாமே அதுக்கு அடிமையாயிடும். எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், ஒரு மனைவி என்பவள் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பை நம்மளா விதிச்சுக்கிறோம். அதே மாதிரி மனைவி என்ன நினைக்கிறாங்க, கணவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், நம்ம கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்கணும். இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஏமாற்றங்கள் வரும். ஏமாற்றம் வந்தால் கண்டிப்பாக ஒரு விரக்தி வரும். விரக்தி வந்தால் அந்த இடத்துல ஒரு விரிசல் வரும். நமக்கான பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான உரிமையை அந்த ஒரு லிமிட்டோடு நம்ம இருந்துக்கணும். இப்போ கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கான நமது வாழ்க்கை துணைக்கான நேரம் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக ஒதுக்கத்தான் வேணும். நம்ம எங்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் இருக்கிறோமோ கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இது உங்கள் வாழ்க்கையும் கூட நடக்கலாம். ஏன் இந்த நிறைய குடும்பத்தில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கூட ஒரு பிரச்சனைக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இருக்கிற நேரங்களில் அந்த கொஞ்ச நேரமாவது அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். இதை விட ரொம்ப இன்னொன்று இருக்குது. ஒரு கணவன் மறதி இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவியோட பிறந்த நாளையும் ஒரு மனைவி கணவனோட பிறந்த நாளையும் மறப்பது என்பது தவிர்க்கக்கூடாத ஒன்று. ஆனால் ஈஸியாக சொல்லிடுவாங்க, வேலை பிஸியில் மறந்துட்டேம்மா, இல்லைங்க நான் சமைச்சிக்கிட்டே செஞ்சேன்னா அதில் மறந்துட்டேங்க. இப்படி சொன்னோம்னாலும் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பமாகும். நம்ம எவ்வளவு பாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலத்தான் நம்ம வெளிக்காட்ட முடியும். இப்போ குறைகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி, ஒரு கணவர் பக்கம் இருந்தாலும் சரி, மனைவி பக்கம் இருந்தாலும் சரி, இந்த குறைகளை எப்பவுமே மூணாவது மனிதர்கிட்ட கொண்டு போகாதீங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி, பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பிரச்சனையை மூணாவது மனிதனுக்கு கொண்டு போனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்க இதுக்கு முடிவு கண்டிப்பாக காங்க மாட்டாங்க. வீணா அதற்கு மேலாக ஊதி ஊதி ஊதி, அதாவது எரியிற தீயில மேற்கொண்டு நெய்யை ஊற்ற ஊற்ற மேற்கொண்டு எரியும்ல, அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே சரி, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நமது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் வளர போகிறாங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க உணர்ந்து கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மிக இனிமையாக அமையும் என்பது மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.